சமூக வலைத்தளங்களில் நடிகர்களுக்கும் கருத்து தெரிவிக்கும் சுதந்திரம் இருக்க வேண்டும். கோவையில் நடிகர் விஷ்ணு விஷால் பேச்சு. கட்டா குஸ்தி 2 பட வெற்றி எங்கள் முழு குழுவுக்கும் முக்கியம். கோவை அவினாசி சாலையில் உள்ள திரையரங்கில் நடைபெற்ற கட்டா குஸ்தி 2 திரைப்பட செய்தியாளர் சந்திப்பில் நடிகர் விஷ்ணு விஷால் பேசுகையில், சமூக வலைத்தளங்களில் தாம் பதிவிட்ட கருத்து யாரையும் குறிப்பிட்டோ ஆதரித்தோ அல்லது எதிர்த்தோ அல்ல என்றும், சமூக வலைத்தளங்களில் நடிகர்களுக்கும் கருத்து தெரிவிக்கும் சுதந்திரம் இருக்க வேண்டும் என்றும் கூறினார். கருத்து வேறுபாடுகளை தெரிவிக்கலாம், ஆனால் தனிப்பட்ட தாக்குதலும் தரக்குறைவான விமர்சனங்களும் வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக பார்ட் 1க்கு அப்புறம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ எக்காரணத்துக்கும் நம்ம அந்த அந்த எலிமெண்ட்ஸ் பார்ட் 1ல இருக்கிற சந்தோஷமான ஹியூமரான எலிமெண்ட்ஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இந்த கதையை எழுதியிருக்கோம். பட் என்னதான் இருந்தாலும் அந்த முடி மேட்டர் எல்லாருக்குமே தெரியும். பார்ட் 1ல அது ரீக்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால நாங்கள் அதை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரையே பண்ணல. ஷான் ரோல்டன் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். ஆல்ரெடி சம்பவக்காரி பாட்டு ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோட தியேட்டரில் ஜாலியாக பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். நிறைய புது ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. பார்ட் 1லேருந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் புதுசாக ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் யோகி பாபு நடிச்சிருக்காரு. அப்புறம் கருணாகரன், அப்புறம் ஒரு சின்ன பாப்பா ஜாரா அவங்க நடிச்சிருக்காங்க. அண்ட் மோக்ஷா அவங்க ஒரு புது கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ட் 1 தாண்டி இந்த கேரக்டர்ஸ் புதுசாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக ஃபன்ஃபில்டான ஒரு என்டர்டெய்னிங் ஜூலை 3 அன்னைக்கு நீங்கள் தேட்டரில் பார்க்கணும். ஆமாம், நாங்கள் கோயம்புத்தூரில் ஷூட் பண்ணோம், பொள்ளாச்சியில் ஷூட் பண்ணோம், அம்பாசமுத்திரத்தில் ஷூட் பண்ணோம். ஸோ இந்த ஏரியாஸ்லாம் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் கோயம்புத்தூர் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ஆக்சுவலாக என்னோட நிறைய படங்கள் இங்கே ஷூட் பண்ணியிருக்கேன். மை டைரக்டர்ஸ் நிறைய பேர் இங்கே திருப்பூர். ஸோ முண்டாஸ்பட்டி டைரக்டர், ராட்சசன் டைரக்டர், ஆல் ஆஃப் தெம் ஃப்ரம் திருப்பூர் ஒன்லி. ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல் பிளேஸ் எனக்கு. அண்ட் எப்போவுமே என்னோட படங்கள் சென்னைக்கு அப்புறம் சிட்டிக்கு அப்புறம் எப்போவுமே நல்லா போடுதுங்கிறது கோயம்புத்தூர் ஏரியாவில் தான். அண்ட் வெரி லக்கி அண்ட் வெரி ஹாப்பி தட் கோயம்புத்தூர் ஹாஸ் பீன் மை லக்கி சாம்னு சொல்லலாம். ஸோ இந்த படமும் நிறைய இங்கே ஷூட் பண்ணதுனால இதுவும் ஒரு லக்கியான ஒரு அனுபவமாக இருக்கும்ங்கிறத நான். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இப்போ கோயம்புத்தூர்ல நம்ம படம் இங்கே ப்ரமோட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஃபர்ஸ்ட் பார்ட்டை கோயம்புத்தூர்ல ரொம்ப நல்லா போயிட்டேன். எங்க ப்ரொடியூசர் அப்படி சொன்னாங்க, இங்க ரொம்ப நல்ல கலெக்ஷன் இருந்ததுன்னு. அதுவும் ஒரு பெரிய சந்தோஷம். என் படத்தை ரெப்ரசென்ட் பண்ணி, என்னோட கேரக்டரை ரெப்ரசென்ட் பண்ணி இங்க வர முடிஞ்சதுல ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபேமிலி ஃபிலிமா இருக்கும். ஃபுல் ஃபேமிலியோட வரலாம், ஹாப்பியா போகலாம். பைசா வசூலா இருக்கும் படம். அந்த நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே. ஸோ ப்ளீஸ் வந்துருங்க. ஜூலை 3 இருந்து தியேட்டர்ஸ்ல பார்க்கலாம். கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம். ஒருவேளை இருக்கலாம், ஒருவேளை இல்லாம இருக்கலாம். பட் அதே மாதிரி ரிப்பீட் பண்ணா இல்ல இதுல அவங்களுக்கு ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கு. பட் அது வேற ஸ்கிரீன் பிளே வேறையா இருக்கிறதுனால சிச்சுவேஷன்ஸ் மாறும். அதே மாதிரி பண்ணாலும் நீங்க அதே மாதிரி படம் ஒரே மாதிரி இருக்குன்றீங்க. ஸோ அதனால ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கு, ஆனா வேற சிச்சுவேஷன்ஸ் வேறையா இருக்கும். நிறைய குஸ்தி ஆடி இருக்காங்க இந்த படத்துலயும் அவங்க. அண்ட் முக்கியமா நான் இந்த படத்துல குஸ்தி ஆடி இருக்கேன். அதுதான் ஒரு சின்ன ட்விஸ்டா இருக்கும். பார்ட் 1ல எப்படி நீங்க இன்டர்வல் பிளாக் நல்லா ரசிச்சீங்களோ, பார்ட் 2ல கிளைமேக்ஸ்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். ஸோ அதுதான் நாங்க ரொம்ப நம்புறோம். ஆமா, எங்க பார்ட் 1 முடிஞ்சதோ அங்க இருந்தா பார்ட் 2 ஆரம்பிக்குது. ஸோ வீராங்கிற கேரக்டர் கீர்த்தி கிட்ட பார்ட் 1ல கிளைமேக்ஸ்ல ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு, ஒன்னு மேரி கோம் மாதிரி இந்தியாவுக்கு ஆட வைக்கிறேன். அது அவன் பண்ணானா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட கதை. கிளைமேக்ஸ் இதுல பெரிய கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ், ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன். அண்ட் ஒரு 6 இல்ல 7 நாள் எடுத்தோம். எப்படி நான் சொன்ன மாதிரி இன்டர்வல் பார்ட் 1ல இருந்ததோ இதுல பார்ட் 2ல கிளைமேக்ஸ் அது எல்லா ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்ல வச்சு ஷூட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் அவர் தான் ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் இந்த படத்துக்கு. ரொம்ப அழகா அந்த ஹோல் சீக்வன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு. அதுதான் இந்த படத்தோட ஹைலைட்டா இருக்கும். லாஸ்ட் 40 மினிட்ஸ் நீங்க தியேட்டர்ல இருந்து வெளியே வரும்போது நீங்க பயங்கர ஒரு சிரிப்போட இருப்பீங்க. அதை நாங்க ஸ்ட்ராங்கா நம்புறோம். ஐஸ்வரி சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பார்ட் 1ஓட நான் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ட் 1ஓட இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டம் இந்த படத்துல உங்களுக்கு
ஆமா, கருணாஸ் அண்ணா வந்து எப்படி பார்ட் 1ல உங்களை எல்லாரும் பயங்கரமா அவரோட அந்த மேல் ஷாவனிஸ்ட் கேரக்டர் வச்சு சிரிக்க வச்சாரோ, இந்த படத்துலயும் அவர் வந்து த்ரூ அவுட்டா இருக்கிறாரு. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பரா ஹோல்ட் பண்ணுவாரு. காளி வெங்கட், முனீஷ்காந்த், ஸ்ரீஜா மேடம், இந்த மாதிரி எல்லாருமே அந்த ஹோல் பட்டாலுமே பார்ட் 1ல பார்த்த பட்டாலும் உங்களுக்கு பார்ட் 2லயும் இருக்கும். அண்ட் எந்த கேரக்டரும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. நீங்க பார்ட் 1ல பார்த்து என்ன ரசிச்சீங்களோ அந்த அந்த கேரக்டர்ஸ் நீங்க பார்ட் 2ல பார்த்தும் ரசிப்பீங்க. நான் சொன்ன மாதிரி ரம்யா கிருஷ்ணன் மேடம் வந்து ஒரு 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 சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி நிறைய சொல்ல முடியாது இப்போ. அது ட்ரெய்லர் வரும்போது 27 நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நீங்க எல்லாரும் பாருங்க. பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இந்த படம் என்னங்கிறது. ஆமா ஆமா. ரொம்ப புதுசா இருந்தது எனக்கு. ஏன்னா இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அப்பாவா நடிக்கிறேன். நான் சினிமால பெருசா அப்பாவா நடிச்சது கிடையாது. அண்ட் அந்த சாங் வந்து இங்க பொள்ளாச்சி சுற்றி தான் ஷூட் பண்ணோம். பாபா பாஸ்கர் மாஸ்டர் தான் கொரியோகிராஃபர். அந்த பாப்பாவுக்கு பாவம் அந்த சாங் நடிக்கும் போது 2-3 வாட்டி கீழே வந்து அடி வேற பட்டுச்சு. பட் ஸ்டில் அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா முட்டிலாம் பேர்ந்து ரத்தம் வர ஆரம்பிச்சு எங்களுக்கு கொடுமையா இருக்கும். பட் ஆனாலும் வந்து அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப கியூட்டா சாரா இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் ஒரு ஹைலைட்டா இருப்பாங்க. குட்டி பாப்பா ரொம்ப கியூட்டா பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு சூப்பரா இருக்கும். ஆமா ஆமா. சம்பவகாரி சாங். சம்பவக்காரி சாங் நம்ம ஒரு ஒரு ஃபேமிலியோட ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரொம்ப ரியலான எமோஷன்ஸ் அதுல ஷோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். அது ஆக்சுவலா நல்ல ரிசப்ஷன் இருக்கும். அதுக்கு நல்ல ரிசப்ஷன் இருக்கு. ஸோ வெரி ஹாப்பி அபவுட் இட். நம்மளும் நிறைய ரீல்ஸ் எல்லாம் டான்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் அந்த சாங்ல. ஆனா யூஸ்வலா இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பண்ணும்போது வி ஃபீல் வெரி லைக் ஒரு ஒர்க் மாதிரி தான் ஃபீல் பண்ணுவேன். ஆனா இந்த சாங் ஷான் ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். ரொம்ப ரசிச்சு தான் இட் வாஸ் அ ஃபன் திங் டு ஷூட் வீடியோஸ் ஃபார் சம்பவம். இட்ஸ் நைஸ். இல்லை சார், எங்க படம் பொறுத்த வரைக்கும் கிளீன் நியூ சார். ஸோ இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல இல்லையா, பட் எங்கள் சர்டிஃபிகேட் வந்துருச்சு. இங்கே சொல்லிடுறேன், க்ளீன் நியூ சர்டிஃபிகேட் சார். படம் காமிச்சோம், அடுத்த நாள் எங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துருச்சு. ஸோ இது ஒரு ஃபேமிலி ஃபில்ம். ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி எந்த சேலஞ்சும் இல்லை சார். சார் என்னன்னா சார், நான் அந்த இன்டர்வியூல என்கிட்ட சோஷியல் மீடியா பத்தி கேட்டாங்க. என்கிட்ட ஒரு கமெண்ட் காமிச்சாங்க என்னை பத்தி. அந்த கமெண்ட் பத்தி பேசும்போது தான் நான் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து கொடுத்தேன். நான் யாரையும் பின் பாயிண்ட் பண்ணியோ யாரையும் சப்போர்ட் பண்ணியோ இல்லை யாரையும் ஆப்போசிட்டா பேசுறதுக்கு நான் அது பேசல. நான் ஒரு எக்ஸாம்பிளா தான் சொல்லியிருக்கேன். அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், அவருக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருது இன்னைக்கு. அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஸோ அந்த சுச்சுவேஷன் இன்னைக்கு சோஷியல் மீடியா கிரியேட் பண்ணிருக்கு. எல்லாருக்கும் கிரியேட் பண்ணிருக்கு. ரஜினி சார் மட்டும் இல்லை, இன்னைக்கு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா யார் ஃபர்ஸ்ட் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அதுதான் உண்மை ஆயிடுது. அது வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாம சைலண்டா இருந்தோம்னா அது உண்மை ஆயிடுது. அப்போ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது. ஸோ நானும் பார்த்தேன் சோஷியல் மீடியால நிறைய போயிட்டு இருக்கு. அதை வச்சு நான் யாரையும் வந்து குறிப்பா சொல்ல. இன்ஃபேக்ட் சில அந்த எலெக்ஷன் டைம்ல சில விஷயங்கள் நடக்கும்போது எனக்கு என்னாச்சு ஆன்லைன்ல என்ன போயிட்டு இருக்குன்னு கூட தெரியல. எனக்கு கூட இருக்க நண்பர் தான் சொன்னாரு இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்புறமா தான் ரஜினி சார் ஸ்பீச் கொடுக்கும்போது தான் புரிஞ்சது என்ன எதுக்காக கொடுத்தாருங்கிறது. ஸோ அதுதான் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்கேன். தவிர்த்து எனக்கு யார் சப்போர்ட்டும் யாருக்கு அகேன்ஸ்டாவும் எனக்கு பேசுறதுக்கு எந்த விருப்பமும் இல்லை. இப்போ நான் சொன்னது கரெக்ட். இன்னைக்கு சோஷியல் மீடியா அது வந்து நான் பேக் அடிக்க மாட்டேன். நான் என்ன சொன்னேனோ அது இப்போ நான் ஸ்டாண்ட் பண்றேன். எப்படி எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கோ ஒரு கமெண்ட் போடுறதுக்கோ இல்ல ஒரு விஷயத்த விமர்சனம் பண்றதுக்கோ அதே தான் எங்க நடிகர்களுக்கும் எங்களுக்கும் இருக்கு. நாங்க மட்டும் பேசினா ஏன் அது பெருசாயிடுது, ஏன் அது வந்து டிவைடா மாறுது? அது இருக்கக்கூடாது. எப்படி அந்த சுதந்திரம் உங்களுக்கு இருக்கோ ஒரு விஷயத்த வந்து எப்படி பாக்குறோம் இல்ல நாங்க என்ன நினைக்கிறோம் அதை பத்தி இல்ல என்ன சொல்லணும்னு ஆசைப்படுற சுதந்திரம் எங்களுக்கும் இருக்கணும்ல. அது ஏன் இருக்கக்கூடாது? இவ்வளவுதான் என்னோட கேள்வி. அண்ட் நான் பேசுனது அது இப்போ நான் ஸ்டாண்ட் பண்றேன். அது நடக்கதான் செய்யும். ஏன்னா லவ்வும் நிறைய வருது இல்ல, அப்போ அட்டாக்கும் நிறைய வரும். ஸோ எங்க லவ் அதிகமா இருக்கும் அங்க சண்டைகள் நிறைய இருக்கும். அப்படிதான் நான் இதை பாத்துக்கிறேன்.
ஆனால் சம்டைம்ஸ் ரொம்ப பர்சனலாக போகும்போது ஹர்ட் ஆகும். ஃபேமிலியோ இல்லை மற்ற விஷயங்களோ உள்ளே கொண்டு வரும்போது, இல்லை கெட்ட வார்த்தையில் திட்டும் போது, இதெல்லாம் வந்து எதுக்குங்கிற மாதிரி இருக்கு. எல்லாரும் சாக போகிறோங்க ஒரு நாள். யாருமே உயிரோட இருக்க போகிறது இல்லை. இப்போ எதுக்கு இவ்வளோ வன்மம், இவ்வளோ இது? யாரை பிடிச்சிருக்கோ சப்போர்ட் பண்ண, பிடிக்கலையா உங்க கருத்தை சொல்லுங்க, கண்டிப்பாக சொல்லுங்க. உங்க பாயிண்ட் எடுத்து வைங்க, ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும்னா கொடுங்க. அதுக்கு தான் சோஷியல் மீடியா. ஆனால் அசிங்கமாக திட்டுறதோ இல்லை பர்சனலாக இறங்குறதோ அது வந்து இருக்கக்கூடாதுங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னைக்கு இல்லை, நான் முன்னாடி கூட பேசியிருக்கிறேன். இப்போதான் அது ரீச் ஆகுது, அவ்வளோதான். ஆமாம் ஆமாம். அது அது வந்து ஒரு 3-4 இயர்ஸாக எனக்கு போஸ்ட் கோவிடுக்கு அப்புறமா தான் எனக்கு அந்த சிம்டம்ஸே வர ஆரம்பிச்சது. அது ஜாஸ்தியாச்சு. சிம்டம்ஸ் முன்னாடியே இருந்தது, பட் போஸ்ட் கோவிடுக்கு அப்புறமா தான் எனக்கு அது ஜாஸ்தியாயிருக்கு. ஸோ அது அது எப்படின்னா அது மேனேஜ்மெண்ட் தான். இதுக்கப்புறம் அது ரொம்ப டீட்டெயில் நான் போக விரும்பல, பட் அதை மேனேஜ் தான் பண்ணணும் தவிர்த்து அதுக்கு கியூருங்கிறது கிடையாது. ஸோ நேற்று நான் இந்த மாதிரி பண்ணும்போது நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு அது கியூர் கிடைக்க மாட்டேது. டெம்பரரி கியூர் தான் கிடைக்கிறத தவிர்த்து பர்மனன்ட் கியூர் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நேற்று இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன் பார்த்தீங்கன்னா. ஏன்னா நான் அந்த மெடிசன் விட்டுட்டேன். அந்த 2 நாளாக நான் அந்த மெடிசன் சாப்பிடல. அதோட சைடு எஃபெக்ட் என்னன்னா, சாப்பிட்டா அது உங்களை சோர்வாக்கும், டயர்ட் ஆக்கும். நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். பட் எங்கள் ப்ரொமோஷன் டைமில் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், என்னாச்சு ஒரு வாரமா நான் ஏன் அப்படி இருக்கேன் போது தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, இந்த மெடிசன் சாப்பிட்றதுனால தான் நான் இப்படி இருக்கேங்கிறது. உடனே நான் என்ன பண்ணிட்டேன், அந்த மெடிசன் ஸ்டாப் பண்ணிட்டேன். நேற்றுலேருந்து இன்னிலேருந்து நான் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் என்னன்னா அது பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. அது ஆட்டோ இம்யூனுங்கிறது எப்பப்பெல்லாம் இம்யூன் ஸ்ட்ரெஸ் ஆகுதோ அப்பப்பெல்லாம் அது ரெக்கவர் ஆகும். ஸோ அதனால வந்து அது அது மேனேஜ் தான் பண்ணணும். ஸோ நேற்று நான் இந்த விஷயத்த போட்டதுக்கு அப்புறமா நிறைய எனக்கு மெசேஜஸ் வந்திருக்கு, இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நல்லா இருக்கும். சில பேர்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்களோட ஆட்டோ இம்யூன் எப்படி கியூர் பண்ணாங்க சில பேர்லாம் பேசியிருக்காங்க. புதுசாக இருந்தது கேட்கறதுக்கு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு ஒருத்தர் 2 பேர் சொல்லும் போது ட்ரீட்மெண்ட் நியாயமா இருந்தது, நான் அதை ட்ரை பண்ணுவேன். நான் ஒரே நிமிஷம். இதுதான் சார் சோஷியல் மீடியாவோட பவர். இப்போ நான் கொஞ்ச நேரம் முன்னாடி உங்ககிட்ட அதோட ராங் பத்தி பேசுறேன். இப்போ என்ன நல்ல விஷயம்னா, நான் போடும்போது எனக்கு யாரோ ரீச் பண்ணி ஒரு விஷயத்தோட எப்படி அதை சால்வ் பண்ண முடியும்ன்றது ஒரு 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 விஷயம் எடுத்து சொல்றாங்கல்ல. ஒருவேளை நான் அந்த ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணி எனக்கு சார்ட் அவுட் ஆச்சு, அந்த காரணம் என்ன? சோஷியல் மீடியா. அப்போ சோஷியல் மீடியாவில் நல்லதும் நடக்குது. அப்படி நம்ம ஒத்துக்கிறோம்னா ஆமா, அதான் சார், அதுதான் சோஷியல் மீடியாவோட பவர். தட் இன்ஃபர்மேஷன் ரொம்ப சீக்கிரமா அவைலபிளா இருக்கு, ஸ்ப்ரெட்டா இருக்கு. பட் மிஸ்இன்ஃபர்மேஷனும் அதோட ஃபாஸ்டா பரவுது. இதுதான் வந்து நான் கொஞ்சம் யோசிப்பேன் சம்டைம். சோஷியல் மீடியா நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாமே, அவ்வளவுதான். ஒரே இருக்குது. சொல்லுங்க சார். ஆமா ஆமா. அதான் சார், கோயம்புத்தூர் நான் சொன்ன மாதிரி நான் சினிமால வந்ததுல இருந்து சினிமால நான் ஆக்சுவலா வந்ததுல இருந்து நான் பண்ண நிறைய படங்கள் சென்னையை தாண்டி அதிகமா ஓடுனது வந்து கோயம்புத்தூர் ஏரியால தான். ஸோ கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒருவேளை என் மேல நிறைய லவ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால இது என்னன்னு தெரியல, நிறைய வாட்டி கோயம்புத்தூர் வந்து ஷூட் பண்றேன். என்னோட டைரக்டர்ஸ் ராம்குமார் அவரோட 3 படம் பண்ணியிருக்கேன். இன்டர்நெட் நாளை ரவி அவரோட ஒரு படம் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாரும் திருப்பூர் தான். ஆமா. அண்ட் அந்த ஹோல் டைரக்டர் கும்பல் ஒன்று இருக்கு திருப்பூர்ல இருக்கு. அவங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவரோட அசிஸ்டன்ஸ், கோ டைரக்டர்ஸ். ஸோ நிறைய வாட்டி இங்க வந்து ஷூட் பண்ணும்போது எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங். கோயம்புத்தூர் வந்துட்டா என் படம் ஹிட் ஆயிடும், கோயம்புத்தூர் வந்து ப்ரொமோட் பண்ணா என் படம் ஹிட் ஆயிடும்ங்கிறது எனக்கு ஒரு மனசுல ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால தான் இங்க வந்திருக்கிறேன். கண்டிப்பா சார். 5 ஷோ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு நாள் 5 ஷோ வச்சுக்கலாங்கிறது ஃபர்ஸ்ட் வீக்ல அது சொல்லியிருக்காங்க. ப்ரொடியூசர் கவுன்சில்ல இருந்து நிறைய பேர் ரெப்ரசென்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. தியேட்டர் அசோசியேஷன்ல நிறைய பேர் ரெப்ரசென்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா ஒன்னொன்னா பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இன்னைக்கு காலையில நான் பார்த்தது வந்து அந்த ரன்னை பார்த்தேன். சார் வந்து 3 கிலோமீட்டர்ஸ் ஓடினாரு, விஜய் சார். அதை பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு சிக்னல் என்னன்னா, நம்ம சிஎம்ஏ ஒரு 50+ ஏஜ்ல 3 கிலோமீட்டர் ஓடும்போது ஒரு ஹெல்த்தை வந்து ஹெல்த்தை வந்து ஒரு எக்ஸாம்பிளா வந்து அவர் ஓடும்போது எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. ஆதவர்தனா சார் வந்து காலைல பேசும்போது இந்த மாதிரி சிஎம் பார்த்துருக்கீங்களா முன்னாடி அப்படின்னு கேட்கும்போது அது நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு சிஎம் 3 கிலோமீட்டர்ஸ் எல்லாரோட சேர்ந்து ஓடும்போது ஹெல்த்தோட முக்கியம் என்ன, சே நோ டு ட்ரக்ஸ்ங்கிறது அது ரொம்ப பாசிட்டிவா இருந்தது எனக்கு பார்க்கும்போது. இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் நிறைய பாசிட்டிவா நடக்குங்கிறத நானும் நம்புறேன். ஏன்னா மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை எலெக்ட் பண்ணியிருக்கோம்.
அண்ட் கண்டிப்பாக சினிமாவுக்கு நிறைய சேஞ்சஸ் தேவைப்படுது. எனக்கு தெரிஞ்சு ஒன்றா கண்டிப்பாக சினிமாவுக்கு இன்னும் நடக்கும்ன்றதை நானும் நம்புறேன். எனக்கு எதுவுமே இல்லை சார். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். எனக்கு அரசியல் தெரியாது, புரியாது. இந்த லாஸ்ட் 5 வருஷத்துல தான் நான் அரசியலை கொஞ்சமா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம லைஃப்ல நம்ம பொழப்பு பார்க்கறதுக்கு டைம் கரெக்டா இருக்கு, நம்ம பிரச்சனைகள் ஹேண்டில் பண்றதுக்கு கரெக்டா இருக்கு. இதுல எதுக்கு அரசியலுங்கிறது அந்த ஆசைலாம் எனக்கு சுத்தமா கிடையாது. Why should they watch? Please. நல்ல ஃபேமிலி கூட சேர்ந்து எல்லாரையுமே கூட்டிட்டு வந்து பார்க்க முடியற ஒரு நல்ல ஒரு படமா இருக்கும். நல்ல ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸை பத்தி, டெய்லி ஸ்ட்ரகிள்ஸை பத்தி, டெய்லி ஹாப்பினஸை பத்தி எல்லாம் பேசுற ஒரு மூவி. ஆனா ரொம்ப ஹாப்பியா வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம். நல்ல இமோஷனல் சீன்ஸும் இருக்கு. எனக்கு எனக்கு படத்தோட கதை ரொம்ப பிடிச்சதுனால தான் நான் ஆக்சுவலா இன் ஆனது மூவில. அண்ட் செல்லா சார், ஐ லவ் ஹிம். செல்லா சார் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அப்ப இந்த டீமுக்காகவே வந்து பாருங்க. சார் இருக்கு சார். ஆல்ரெடி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய ரெஸ்லர்ஸ் ஒரு அசோசியேஷன் ஒன்று இருக்குது சேலமில். அவங்களுக்கு நாங்கள் எங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்கிறோம், சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக படத்தோட ஷோஸும் வந்து அந்த மாதிரி யாராவது ஆசைப்பட்டாங்கன்னா கேட்டாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து ப்ளே பண்ணுவோம். அண்ட் ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல என்டர்டெய்னர். செல்லா சாரோட சேர்ந்து நான் பண்ணுற 3வது படம். ஃபர்ஸ்ட் வந்து சில்கார்பட்டி சிங்கம், 2வது கட்டாகுஸ்தி 1, இப்போ கட்டாகுஸ்தி 2. என் கரியரில் என் கூடே ஒரு 11 வருஷமா ஒரு தூணா நிற்கிற ஒரு டைரக்டர்னா, ஒரே டைரக்டர்னா அது செல்லா சார் சொல்லுவேன். அவர் வந்து வேலைன்னு வந்து வெள்ளக்காரன் ரைட்டரும். ஸோ அப்போது அந்த படத்தில் கோ டைரக்டராக இருந்தார். ஸோ செல்லா அவருக்காக இந்த படம் கண்டிப்பாக ஓடணுங்கிறத நான் வேண்டிக்கிறேன். அண்ட் எங்கள் டீம் எல்லாருமே ஒரு நல்ல என்டர்டெய்னர் கொடுத்துருக்கோங்கிறத நாங்கள் நம்புகிறோம். அண்ட் ஆடியன்ஸ் தேட்டரில் நல்லா சிரித்து ரசித்து பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும்ங்கிறத நாங்கள் ராட்சசன் 2 வந்து ஆக்சுவலா சார் நிறைய 2 இருக்கு என் லைஃப்ல. முண்டாஸ்பட்டி 2, இன்டர்நேஷனல் 2, ராட்சசன் 2 ஆனால் எதுவுமே நடக்கல. எப்பாயிரம் நாங்கள் பார்ட் 2 பிளான் பண்ணி தான் ஸ்டார்டே பண்ணோம். பட் சில காரணங்களால எதுவுமே அடுத்த கட்டத்துக்கு போகல. அதனால தான் என்ன ஆனாலும் இந்த வாட்டி ஒரு 2 பண்ணிடணும்னு சொல்லி தான் கட்டாகுஸ்தி 2 பண்ணியிருக்கோம். பட் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணல. ரொம்ப நியாயமா இருக்கும் கதை, உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஸோ ராட்சசன் 2 எப்போ வரும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கதை இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. கதை என்னன்னு எனக்கு தெரியும், சூப்பராக இருக்கும். பட் டைரக்டர் எப்போ ஆசைப்படுறாரோ அது அப்போதான் கன்வெர்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ 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 தேங்க்யூ. ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டேன்.